Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இனப்பெருக்க நலன் பாடப்பகுதியிலிருந்து கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் கருத்தடை முறைகள். இங்க பாருங்களேன், நிறைய பிக்டோரியல் கொடுத்திருக்கேன். இது காண்டம், இது ஃபீமேல் காண்டம், இது மேல் காண்டம், ஃபீமேல் காண்டம். இது ஓரல் கான்ட்ராசெப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹார்மோனல் ரிங், IUD, contraceptive injection, surgical sterilization, implant, coitus interrupts. இது சீரியக்க அல்லது கால இடைவெளி முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது காலண்டர் ரிதம் மெத்தட். இது வெஜினல் டச், கான்ட்ராசெப்டிவ் பேட்ச், டயாஃப்ரம் ஆர் கேப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை கருத்தடை முறை. ஸோ இந்த கருத்தடை முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இயற்கை கருத்தடை முறை. விந்து செல்லும் அண்ட செல்லும் சந்திக்கிறது தடுக்கப்படக்கூடிய முறை. இதில் முதலாவதாக வரக்கூடியது சீரியக்க அல்லது கால இடைவெளி முறை அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போதும் 14ஆம் நாள் பார்த்தோம் அப்படின்னா அண்டம் வெளிவிடப்படும். அப்படி வெளிவிடப்படக்கூடிய அண்டம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 2 நாட்கள் உயிரோடு இருக்கும். அதே போல் அந்த டைமில் பெண்ணுடைய இனப்பாதையில் வெளிவிடப்படக்கூடிய விந்தணுக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உள்ளார கலவி கால்வாயிலிருந்து அண்டநாளம் நோக்கி நீந்தி செல்வது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ஒரு 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 நாட்கள், அதே நேரத்தில் இந்த 72 மணி நேரம், அந்த காலகட்டத்தில் கலவியை தவிர்க்கிறது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? கருத்தடை முறை செய்ய முடியும். ஸோ அதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சீரியக்க அல்லது கால இடைவெளி முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவதா இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா பாலூட்டும் கால மாதவிடாய் இன்மை. இது என்ன பாலூட்டும் கால மாதவிடாய் இன்மை? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களில் 6 முதல் 8 வாரங்களில் பார்த்தோம்னா மாதவிடாய் சுழற்சி துவங்க தொடங்கிடும். ஆனால் அந்த தாய்மார் தொடர்ந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை தொடர்ந்து பால் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்கள அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதவிடாய் சுழற்சியில் அண்டம் வெளிவிடப்படுறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 6 மாத காலங்கள் வரை தாமதம் ஆகலாம். ஏன் அப்படி தாமதம் ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து குழந்தை பால் உறிஞ்சிறதுனால பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு புரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். சரி, அது உற்பத்தி ஆகிட்டு போதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரோலாக்டின் ஹைப்போதலாமஸ் வெளிவிடக்கூடிய GnRH, கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர், இது உற்பத்தி ஆகிறத தடுக்கும். இது உற்பத்தி தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதுதான் போய் என்ன செய்யும்? பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டி கொனடோட்ரோபினை உற்பத்தி செய்யும். ஸோ அப்போது புரோலாக்டின் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட உற்பத்தி அதிகரிக்கிறதுனால எது தடுக்கப்படுது? ஹைப்போதலாமஸ் வெளிவிடப்படக்கூடிய GnRH தடுக்கப்படுது. ஸோ இந்த GnRH எதுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கப்படக்கூடிய கொனடோட்ரோபின் ஹார்மோன் இது வெளிவிடுதலை தடுக்கும். ஸோ அப்போது குழந்தை தொடர்ந்து பால் உறிஞ்சிறதுனால அம்மாவினுடைய உடலில் புரோலாக்டினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால கொனடோட்ரோபின் ஹார்மோன் உற்பத்தி தடுக்கப்படுது. ஸோ அதனால என்ன ஆகுது அவங்களில் பார்த்தோம் அப்படின்னா 6 மாதங்கள் வரை அண்ட சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சுழற்சி துவங்கிறதுக்கு தாமதம் ஆகிறது. ஸோ அப்போது அண்டம் வெளிவிடப்படுறது இல்லை. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலூட்டும் கால மாதவிடாய் இன்மை அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து கருத்தடை மாத்திரைகள், ஹார்மோன் அண்டம் வெளியிடுதலை தடுக்கும், கருப்பையில் கருப்பதிதலை தவிர்க்கும். இது ஒரு போன வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். தடுப்பு முறை அதில் முதல்ல வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நிரோத். பெண்ணுரை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இடைத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது டயாஃப்ரம், கருப்பை வாய் மூடிகள், மறைப்பு திரைகள், இது எல்லாமே நாம் பெண்ணுரைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆணுரை நிரோத்தாக இருக்கட்டும் இல்லை பெண்ணுரையாக இருக்கட்டும், இது என்ன எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலவி கால்வாய் வழியாக விந்தணுக்கள் உள்நுழையிறது தடுக்கிறது. அப்போது இந்த ஆணுரை பெண்ணுரை அப்படிங்கிறது ரப்பரால் செய்யப்பட்ட, லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு உரை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து அந்த கருத்தடை உரைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கருத்தடைக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை, பாலியல் நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் நோயிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு தருது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்
பாடப்பகுதியிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். முதலாவது கேள்வி, assertion barrier method prevents physical meeting of sperm and ova. Reason, this prevents conception. கூற்று, தடுப்பு முறையில் விந்து செல் அண்டர் செல் சந்திப்பது தடுக்கப்படுகிறது. காரணம், இது கருவுறுதலை தடுக்கிறது. எய்ம்ஸ் 2018 கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பி என்ன சொல்லியிருக்காங்க, கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. ஏன்னா தடுப்பு முறையில் விந்து செல் அண்டர் செல் சந்திப்பு தடுக்கப்படுகிறது, இது கருவுறுதலை தடுக்குது. ரெண்டுமே சரிதான். இதுக்கு இது சரியான விளக்கம் தான். மற்ற மூணும் என்ன நம்ம சொல்றோம், தவறான விடை அப்படின்னு நாம சொல்றோம். வாங்க சரியானு செக் பண்ணலாம். சரியான விடை ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குறது. தவறான விடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பி, சி அண்ட் டி. ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? இதுவும் ஒரு ரீசன் அசர் கொஸ்டின் தான். அசர்ஷன், generally a woman does not conceive during lactation period. Reason, the hormone prolactin initiates and maintains lactation in postpartum woman. காரணம், prolactin ஹார்மோன் பிரசவத்திற்கு பின் பால் சுரப்பை ஆரம்பித்து நிலைநிறுத்துகிறது. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பாலூட்டும் காலத்தில் பொதுவாக கர்ப்பம் அடைவது இல்லை. நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னன்னு சொன்னோம், பாலூட்டும் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை தொடர்ந்து பால் உறிஞ்சிறதுனால அம்மாவனுடைய உடம்புல ப்ரோலாக்டின் ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அது என்ன பண்ணுது, ஹைபோதலாமஸ் வெளியிடப்படக்கூடிய ஜிஎன்ஆர்ஹெச் தடுத்து நிறுத்துது. ஜிஎன்ஆர்ஹெச் கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஃபேக்டர் ஜிஎன்ஆர்ஹெச் உற்பத்தி இல்லை அப்படிங்கிறப்ப பிட்யூட்டரி ஹார்மோன் என்னத்தை உற்பத்தி செய்யாது, கொனடோட்ரோஃபினை உற்பத்தி செய்யாது. அப்போது இது ரெண்டும் சரியானது தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அப்போ கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமான அதுவும் சரி. அப்போ ஏ தான் ரைட்டு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான பதில். கூற்று சரி, காரணம் தவறு. சி சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. டி, இதுவும் தவறான விடை. அப்போ நம்ம எது சரின்னு சொல்லியிருக்கோம், ஏ. வாங்க சரியான்னு செக் பண்ணுவோம். சரியான விடை ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. தவறான விடைகள் எது எது சொல்லியிருக்கோம், பி, சி அண்ட் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Which of the following contraceptive also provided protection from contacting STDs and AIDS? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்தடை சாதனங்களில் பால்வினை நோய் STDs மற்றும் எய்ட்ஸ் இருந்து பாதுகாப்பு அளிப்பது எது? எய்ம்ஸ் 2018 கேட்டிருக்காங்க. எது பாதுகாப்பு கொடுக்குது? மறைப்பு திரை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நுரைக்கும் மாத்திரைகள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கருத்தடை உரை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பாலூட்டும் கால மாதவிடாய் இன்மை. கருத்தடை உரை இதுதான் சரியான பதில். அப்போ மறைப்பு திரை அப்படிங்கிறது தவறானது, நுரைக்கும் மாத்திரை அப்படிங்கிறதும் தவறானது, பாலூட்டும் கால மாதவிடாய் என்மை அப்படிங்கிறதும் தவறானது. ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? நம்ம எது சரின்னு சொல்லியிருக்கோம், சி, கருத்தடை உரை சரின்னு சொல்லியிருக்கோம். வாங்க சரியான்னு பார்ப்போம். சரியான விடை சி, கருத்தடை உரை. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருத்தடை அடைவதில் 4 முறைகள் ஏ டு டி மற்றும் அவற்றின் செயல்முறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வரும் 4 விருப்பங்களில் இருந்து அவற்றின் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்கே முறைகள் கொடுத்துருக்காங்க, இங்கே நடவடிக்கை முறை கொடுத்துருக்காங்க. முறைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மாத்திரை, ஆணுரை, வாசக்டமி, காப்பர்டி. நடவடிக்கை முறைகள் என்ன கொடுத்துருக்காங்க, விந்தணுக்கள் கருப்பை வாய் அடைவதை தடுக்கிறது, கருப்பதிவை தடுக்கிறது, அண்டம் விடுவிக்கப்படுதலை தடுக்கிறது, விந்து திரவத்தில் விந்தணுக்கள் இல்லை. நம்ம எதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சதுலேருந்து தெரியாது. நமக்கு நல்லா தெரிஞ்சது எது, வாசக்டமி, டியூபெக்டமி நமக்கு நல்லா தெரியும். இங்கே வாசக்டமி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 3வது ஆப்ஷன் பாருங்க, வாசக்டமி. என்ன சொல்லியிருக்காங்க, விந்து திரவத்தில் விந்தணுக்கள் இல்லை. ஸோ அப்போ 3 இங்கே. அடுத்தது ஆணுரை. ஆணுரை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
இங்கே இந்த ஆப்ஷனில் பாருங்க, விந்தணுக்கள் கருப்பை வாய் அடைவதை தடுக்கிறது ஆணுரை அப்படிங்கிறப்ப நாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது மாத்திரைகள். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாத்திரைகள் பொதுவாக பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அண்டம் விடுவிக்கப்படுதலை தடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். என்ன இருக்கு மீதி? காப்பர் டீ கருப்பதிவை தடுக்கிறது. அப்போ நான் எது சொல்லியிருக்கோம்? 1க்கு என்ன சொல்லியிருக்கோம்? சி. 2க்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஏ. 3க்கு என்ன சொல்லியிருக்கோம்? டி. 4க்கு என்ன சொல்லியிருக்கோம்? பி. அப்போது கொடுத்துருக்கிறதுல சரியானது எதுவாக இருக்க முடியும்? பி மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்போ மற்ற 3 என்னவாக இருக்க முடியும்? தவறான பதிலாக தான் இருக்க முடியும். நம்ம எது சரின்னு சொல்லியிருக்கோம்? பி. சரியானதான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை பி. தவறான விடைகள் ஏ, சி and D. 5th question. Which of the following contraceptive method do involve a role of hormone? கொடுக்கப்பட்டுள்ள கருத்தடை முறைகளில் எது ஹார்மோன் பங்குடன் நடைபெறுகிறது? நீட் 2019 கேட்டிருக்காங்க. ஏ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? மாத்திரைகள், அவசர கருத்தடை முறைகள், தடுப்பு முறைகள். பி என்ன சொல்லியிருக்காங்க? பாலூட்டுவதால் ஏற்படும் மாதவிலக்கின்மை, மாத்திரைகள், அவசர கருத்தடை முறைகள். இது சரியா இருக்கிற மாதிரி தோணுது. சரி, அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். தடுப்பு முறைகள், பாலூட்டுவதால் ஏற்படும் மாதவிலக்கின்மை, மாத்திரைகள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டி காப்பர் டீ, மாத்திரைகள், அவசர கருத்தடை முறைகள். ஸோ அப்போ சரியான விடை எதுவாக இருக்க முடியும்? பி. மற்ற 3 என்ன? தவறான விடையாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? பி. ஆன்சர் சரியானு பார்ப்போம் வாங்க. சரியான விடை பி. பாலூட்டுவதால் ஏற்படும் மாதவிலக்கின்மை, மாத்திரைகள், அவசர கருத்தடை முறைகள். இது சரியான விடை. மற்ற 3ம் தவறான விடைகள். ஏ, சி and டி தவறான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் பற்றி கிளியராக பார்த்தோம். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த கான்செப்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.